தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம், இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னாமழை பெய்து கொண்டிருக்கிறது. சங்கீத புத்தகத்திலிருந்து தொடர்பாக செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகளை நீங்கள் மகிமை டிவியிலே சனிக்கிழமை தோறும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலை 5 மணிக்கு நீங்கள் பார்க்கலாம். அனைத்து செய்திகள் யூடியூப்பில் இடம்பெறுகின்றன. ஒருவேளை நீங்கள் மகிமை டிவியிலே பார்ப்பதற்கு உங்களுக்கு நேரமில்லை என்றால் நீங்கள் யூடியூபிலே போய் அந்த தொடர் செய்திகளை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அது மட்டுமின்றி வேதம் முழுவதற்கும், ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தும் விசேஷம் வரை வேதம் முழுவதற்கும் 66 நூல்களுக்கும் விளக்கவரை எழுதியிருக்கிறோம். 8 பாகங்களிலே இந்த விளக்கவரை நூல்கள் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பிட்ட தொலைபேசி எண்களிலே முகவரியில் நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த புஸ்தகங்களை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் செய்திக்கு செல்வோமா? 117ஆம் சங்கீதம். சில சமயங்களில் ஜெபிப்பார்களே, ஆண்டவரே இந்த சுருக்கமான ஜெபத்திற்கு பெருக்கமான ஆசீர்வாதம் தரும் என்று சொல்லி, இது ஒரு சுருக்கமான சங்கீதம். வேதம் முழுமையிலும் ஒரு சுருக்கமான அதிகாரம் உண்டென்றால் அது 117ஆம் சங்கீதம்தான். ஒரு பெருக்கமான ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது 119ஆம் சங்கீதம். ஒரு நீளமான அதிகாரம், நீளமான ஒரு சங்கீதம். இந்த 117ஆம் சங்கீதம் ஒரு சிறிய சங்கீதம், 2 வசனங்கள் அடங்கிய ஒரு சங்கீதம். அல்லேலூயா சங்கீதங்களிலே இந்த சங்கீதமும் ஒன்று. ஆசிரியர் பெயர் இங்கே குறிப்பிடப்படவில்லை, யார் எழுதியது என்று தெரியாது. எனவே இதை ஒரு அநாதை சங்கீதம் என்று அழைக்கிறார்கள். எந்த ஒரு சங்கீதமும் அநாதை சங்கீதம் அல்ல. காரணம், வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆவியானவரால் அருளப்பட்டவை. ஆவியானவருடைய சங்கீதம் என்றே சொல்ல வேண்டும். இந்த 2 வசனங்கள் அடங்கப்பெற்ற இந்த சங்கீதத்தை நான் முதலாவதாக வாசித்து விடுகிறேன். திரும்ப நாம் செய்திக்கு கடந்து செல்வோம். ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது, அல்லேலூயா என்று பார்க்கிறோம். முதலாவது வசனத்திலே ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள் என்று சொல்லி ஆண்டவரை துதிக்க போற்ற அழைப்பு விடுத்துவிட்டு 2 முக்கியமான காரியங்களை 2வது வசனத்திலே சங்கீதக்காரன் வைப்பதாக நாம் காண்கிறோம். 1, அவர் நம்மேல் வைத்த கிருபை. 2, கர்த்தரின் உண்மை. 2 காரியங்கள், 1 உண்மை, அடுத்தது கிருபை என்று சொல்லி இந்த சங்கீதத்தில் நான் பார்க்கிறோம். ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய உண்மை. உண்மைனா சத்தியம். இந்த 2 நம்முடைய வாழ்க்கையிலே முன்வைக்கப்படுகின்றன. ஆண்டவருடைய கிருபை என்பது ஆண்டவரிடமிருந்து வருவது. ஆண்டவருடைய உண்மை, அதற்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். இந்த சங்கீதம் வேதத்திலே சிறிய சங்கீதமாக இருந்தாலும் பெரிய கருத்துக்களை, பிரம்மாண்டமான கருத்துக்களை நாம் பார்க்கிறோம். கடுகு சிரித்தாலும் காரம் போகாது என்று சொல்கிறோமே, அதுபோல கடுகு போன்ற இந்த சங்கீதம் காரசாரமான சங்கீதம். அல்லே லூயா என்று சங்கீதம் முடிகிறது. அல்லே லூயா என்றால் அல்லேல் யா, அல்லே லூயா. அல்லேல் என்றால் ஸ்தோத்திரம் அல்லது துதி, யா என்றால் யெகோவா. யெகோவாவுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்பது அல்லேலூயா என்ற வார்த்தையின் பொருளாகும். 3 முறை ஆண்டவருக்கு துதி செலுத்தக்கூடிய காரியங்களை இந்த சங்கீதம் குறிப்பிடுகிறது. எதற்காக ஆண்டவருக்கு துதி செலுத்த வேண்டும்? ஏற்கனவே சொன்னது போல, முதலாவதாக ஆண்டவருடைய கிருபைக்காக, 2வது ஆண்டவருடைய உண்மைக்காக. ஆண்டவருடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கிருபை பெரியது. நாம் நிர்மூலமாக இருக்கிறது தேவனுடைய சுத்த கிருபை. இல்லாத இடத்துல இலவசமாக கொடுக்கக்கூடிய, இல்லாத இடத்துல இலவசமாக ஈயப்படக்கூடிய ஈவு கிருபை. தாவீது விபசாரம் பண்ணினான், கொலையும் செய்தான். உடனடியாக அவன் கைது செய்யப்பட வேண்டும். கர்த்தருடைய தண்டனைக்கு அவன் உட்பட வேண்டும். விபசார பாவம் செய்கிறவர்களுக்கு கல்லறி, அக்கினி, பட்டயம், 3 1 அல்லது 3 அவர்களுக்கு தண்டனைகளாக கொடுக்கப்படும். அந்த தண்டனைக்கு தப்புவது எப்படி? ஆண்டியானாலும் சரி, அரசனானாலும் சரி, கர்த்தருடைய கற்பனை யாவருக்கும் ஒன்றே, பொதுவானதாகும். தாவீது இப்பேற்பட்ட பாவம், ஒரு பாவத்தை செய்துவிட்டு அதை மறைக்க இன்னொரு பாவம் செய்துவிட்டால், இந்த 3 தண்டனைகளுக்கும், எந்த 3 தண்டனைகளுக்கும்? பட்டயம், அக்கினி, கல்லறி, இந்த 3 தண்டனைகளுக்கு உரியவனாவான். அந்த தண்டனைகளிலிருந்து தப்ப வேண்டுமென்றால் ஒரு வார்த்தையை தாவீது கண்டுபிடித்தான். அதன் பெயர் கிருபை. ஆண்டவருடைய கிருபை. 51ஆம் சங்கீதத்திலே, தேவனே உமது மிகுந்த கிருபையின்படி
எனக்கு இறங்கும் என்று சொல்லி கிருபையை விட்டால் வேறு வழியே இல்லை என்று சொல்லி ஆண்டவருடைய கிருபைக்கு தன்னை அர்ப்பணித்த அந்த சங்கீதத்தை அவன் ஏற்றுவதாக பாடுவதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நாமும் நிர்மூலமாக இருக்கிறது தேவனுடைய சுத்த கிருபையே. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதியது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உம்முடைய கிருபை காலைதோறும் புதியது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கு கூட இப்பொழுது கூட கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்கிறோம், அறிய கடவோம். ஆண்டவருடைய கிருபை, பிதா கிருபை மிகுந்தவர். 1 பேதுரு 5:10 குமாரன் கிருபையினாலே வந்தவர். யோவான் 1:14 பரிசுத்தாவியானவர் கிருபையினாலே மிகுந்தவர். 2 நாளாகவும் 12:10 திரித்துவ தெய்வமே கிருபையின் தெய்வம் என்று சொல்லி வேதத்திலிருந்து தெளிவாக கற்றுக்கொள்கிறோம். யூதர்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, வற்புறுத்தப்பட்டது, பலாத்காரப்படுத்தப்பட்டது, திணிக்கப்பட்டது யூதர்களுக்கு, இஸ்ரவேலருக்கு. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு, விசுவாசிகளுக்கு நியாயப்பிரமாணம் அல்ல, கிருபை. வேதத்தில் வாசிக்கிறோம், அது வந்ததே தனி வரவு என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யோவான் 1:17 நாம் பார்க்கும் பொழுது அங்கே காண்கிறோம். யோவான் 1:17 நாம் பார்க்கையிலே, எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்? கம்பல் பண்ணி, கட்டாயமாக வற்புறுத்தி கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணத்திற்கு நீ கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும், இல்லை என்றால் பலத்த தண்டனை, பயங்கர தண்டனை. கிருபை எப்படிப்பட்டது? அதே வசனத்தை பாருங்கள். கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. கொடுக்கப்பட்டதல்ல, திணிக்கப்பட்டதல்ல, வலிய வந்தன, தாமாக வந்தன. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, கிருபை உண்டானது, வலிய வந்தது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த கிருபையின் மூலமாக இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரோமர் 5:15 பார்க்கும் பொழுது கிருபை எப்படி இயல்பாக தெய்வத்திடமிருந்து நமக்கு கிடைத்தது என்று சொல்லப்படும் கருத்தை நாம் காண்கிறோம். சரி, யாருக்கு கிருபை? ஆண்டவர் யாருக்கு கிருபை அருளி செய்கிறார்? முதல் 2 வசனங்களிலே எல்லாருக்கும். ஆண்டவருடைய கிருபைக்கு எல்லாரும் பாத்திரர். விசேஷமாக தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். 2 பேர் ஜெபம் பண்ண போனார்களே தேவாலயத்திற்கு. லூக்கா 18 ஒருவன் பரிசேயன், அடுத்தவன் ஆயக்காரன். பரிசேயன் பெருமை பிடித்தவன், தன்னை பற்றிய தம்பட்டம் அடித்தவன். ஆயக்காரனோ தூரத்திலே நின்றான், கண்களை ஏறெடுத்து பார்க்க துணியவில்லை, மார்பிலை அடித்து கொண்டான். தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்ன பொழுது நீதிமானாக்கப்பட்டு திரும்பி சென்றான். பெருமை பிடித்தவனுக்கு ஒன்றுமே இல்லை, தாழ்மை உள்ளவனுக்கு எல்லாமே கிடைத்தது. தாழ்மை உள்ளவர்களுக்கு தெய்வம் கிருபையை இன்னும் பரிசளிக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எல்லாருக்கும் கிருபை, முக்கியமாக தாழ்மை உள்ளவர்களுக்கு, இன்னும் அதிமுக்கியமாக ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுக்கு. ரோமர் 12:1 கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவர் மெத்த கிரியைகளை ஆண்டவர் பரிசளிக்கிறார். 1 கொரிந்தியர் 3:10 கலாத்தியர் 2:9 கர்த்தருடைய பணிவிடைக்காரர்கள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், அவர்களுக்கு ஆண்டவர் மிகுந்த கிருபையை வாரி வழங்குகிறார். டேவிட் லிவிங்ஸ்டன், அவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆப்பிரிக்கா கண்டத்தில் மிஷனரியாக ஊழியம் செய்ய சென்றவர். 33 வருஷங்கள் அங்கே ஊழியம் செய்தார். பிள்ளைகளெல்லாம் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தன. ஒவ்வொரு பிள்ளையாக அவர் தன்னுடைய கைகளினாலே அடக்கம் பண்ணினார். கடைசியிலே மனைவியும் வியாதிப்பட்டார். அவளையும் மரித்த பின்பு அவரை அடக்கம் பண்ணினார். இப்பொழுது தனித்து விடப்பட்டார். தன்னுடைய ஊழியங்களின் முடிவிலே சொந்த ஊருக்கு வந்தார், சொந்த தேசத்துக்கு போனார். அங்கே உள்ளவர்களெல்லாம் கண்ணீர் மல்க அன்புடன் அவரை வரவேற்றார்கள். எல்லாரோடும் போனீர்களே, தாங்கள் மட்டும் திரும்பி வந்தீர்களே,
எப்படி இத்தனை வருஷம் உங்களால் அங்கே இருக்க முடிந்தது என்று கேட்டதற்கு அவர் சொன்னார், தேவனுடைய சுத்த கிருபை. அவருடைய கிருபையை அனுதினமும் என்னை தாங்கினதினாலே, அந்த கிருபையினாலே ஆண்டவருடைய ஊழியங்களை இத்தனை காலமாக நான் பொறுப்பேற்று வழிநடத்த ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் என்று சொன்னார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வழி நடத்துதல்கள் எல்லாமே ஆண்டவருடைய கிருபை சார்ந்தவை. நம்முடைய ஊழியம், நம்முடைய ஜீவியம், நம்முடைய வேலை, நம்முடைய வியாபாரம், நம்முடைய படிப்பு எல்லாமே கர்த்தருடைய கிருபை சார்ந்தது. எனவே ஆண்டவருடைய கிருபைக்கு நன்றி செலுத்தி வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். இந்த கிருபையினாலே கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கும் பொழுது ஏராளமான ஆசீர்வாதங்கள், எண்ணிறந்த ஆசீர்வாதங்கள், குறிப்பாக 3. 1, ரட்சிப்பு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல என்று வாசிக்கிறோம். இது சன்மார்க்க கிரியையினாலும் உண்டானதல்ல, இது சடங்காச்சார கிரியையினாலும் உண்டானதல்ல. ரட்சிப்பு எப்படி கிடைக்கிறது? விசுவாசத்தினாலா? இல்லவே இல்லை, கிருபையினாலே. கிருபை வழங்குகிறது, விசுவாசம் வாங்குகிறது. அவ்வளவுதான். தேவனுடைய கிருபை ரட்சிப்பை கொடுக்கிறது. நம்முடைய விசுவாசம், தேவன் நமக்கு தந்த விசுவாசம் அந்த ரட்சிப்பை வாங்குகிறது. தேவனுடைய கிருபை. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இது தசம பாகங்களினாலே உண்டானதல்ல, தான தர்மங்களினாலே உண்டானதல்ல, தரிசன காட்சிகளினாலே உண்டானதல்ல, தங்க நகைகளை கலற்றுவதனாலே உண்டானதல்ல, இன்னும் தண்ணீர் ஞான ஸ்நானங்களை எடுப்பதனாலும் உண்டானதல்ல. இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. சன்மார்க்க கிரியைகளோ சடங்காச்சார கிரியைகளோ ஆண்டவருடைய ரட்சிப்பை தரவில்லை. தேவ கிருபை ரட்சிப்பை நமக்கு கொடுக்கிறது. இரண்டாவதாக, ரட்சிப்பை மட்டுமல்ல, வரங்களையும் தேவனுடைய கிருபை கொடுக்கிறது. எனவேதான் வரங்களுக்கு தேவனுடைய கிருபா வரங்கள் என்று சொல்லி வேதத்திலே அழைக்கப்படுகிறது. தேவனுடைய கிருபை, அவர் தரக்கூடிய வரங்கள் இவையெல்லாம் மாறாதவை என்று சொல்லியும் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். வரங்கள், நம்மிடத்தில் திறமைகள் உண்டு, நம்மிடத்தில் தாளந்துகள் உண்டு. நம்முடைய திறமைகளையும் தாளந்துகளையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து அவருடைய ஆசீர்வாதங்களை கேட்கும் பொழுது அந்த திறமைகளையும் தாளந்துகளையும் கூட ஆண்டவர் வரங்களாக மாற்றி தருகிறார். தாமாக ஆவியின் வரங்களாகவும் தருகிறார். நம்முடைய திறமைகளையும் வரங்களாக அவருடைய கிருபையினாலே மாற்றியமைத்து கிருபா வரங்களாக ஆண்டவர் நமக்கு பரிசளிக்கிறார். முதலாவதாக ரட்சிப்பு, இரண்டாவதாக வரங்கள், மூன்றாவதாக ஊழியம். ஆண்டவருடைய ஊழியம், கர்த்தருக்கு செய்யக்கூடிய சேவை. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24, 32 ஆகிய வசனங்களிலே ஆண்டவருடைய ஊழியங்களை செய்வதற்கு கூட ஆண்டவருடைய கிருபை தேவை. அந்த கிருபையினாலே கர்த்தருடைய ஊழியங்களை நாம் செய்கிறோம் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். என் கால் சறுக்கும் பொழுது கர்த்தருடைய கிருபை என்னை தாங்குகிறது என்று சொல்லி 94ஆம் சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறது. கால் சறுக்குகிறது, சறுக்கலான ஒரு இடம், வலிக்கு விழக்கூடிய சூழ்நிலையிலும் ஒரு கைத்தடி, கைப்பிடி அதை பிடித்த உடனே தாங்குகிறது. அந்த கைப்பிடி என்ன, அந்த கைத்தடி என்ன, அந்த வழிகாட்டும் கோல் என்ன? கிருபை. என் கால் சறுக்கும் பொழுது கர்த்தருடைய கிருபை என்னை தாங்குகிறது. ரட்சிக்கப்படுவதற்காக, வரங்களை பயன்படுத்தி ஆண்டவருடைய ஊழியங்களை செய்வதற்காக சறுக்கல்கள் வரும் பொழுதெல்லாம், தடைக்கல்கள் எல்லாம் வரும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்குகிறது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த கிருபையை வீணடிக்க கூடாது, இந்த கிருபையை விரயமாக்க கூடாது என்றெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஆண்டவருடைய கிருபையை விரயமாக்க கூடாது, ஆண்டவர் தரக்கூடிய அந்த கிருபையை வீணடிக்க கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யூதா 4ஆம் வசனத்திலே, ரோமர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, இன்னும் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனங்களிலே தேவனுடைய கிருபையை வீணடிக்காமல், விரயமாக்காமல், வெறுத்து ஒதுக்காமல் வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். கிருபையை இழந்து போவதற்கு ஏதாவது சந்தர்ப்பம் உண்டா?
தேவனுடைய கிருபை எந்நாளும் உள்ளது. ஆனால் அந்த கிருபையை இழந்து போவதற்கும் ஏதாவது சந்தர்ப்பங்கள் உண்டா? உண்டு என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதலாக வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 12:15 முதல் 16 வரை நான் வாசிக்கும் பொழுது, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும், இழந்து போவதற்கு சான்ஸ் இருக்கு, சந்தர்ப்பம் இருக்கு, எனவே ஜாக்கிரதை. மீண்டும் 15ஆம் வசனம், ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கும் கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஏசா கிருபை இழந்து போன ஒரு மனுஷன். 4 காரணங்கள் அங்கே குறிக்கப்பட்டிருக்கின்றன. கசப்பு, கலக்கம், களங்கம், கவலையினம். இந்த காரியங்கள் எல்லாம் இப்பொழுது வாசிக்க கேட்ட வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆண்டவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாக தேவனை ஆயத்தத்தோடு சந்திக்க விளங்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய கிருபையே அதற்கு அடிகோலுகிறது என்று சொல்லி 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் பார்க்கிறோம். தேவனுடைய கிருபை. அடுத்தாற் போல தேவனுடைய உண்மை. ஆண்டவருடைய திரித்துவ தெய்வத்துடைய ஒரு பண்பு, ஒரு அம்சம் உண்மை. உபாகமம் 32ஆம் வசனம் 14ஆம் வசனத்தில் 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, கர்த்தர் உண்மை உள்ளவர். இதுவரை நம் கிருபையை பற்றி பார்த்தோம். இனி உண்மை. இந்த சங்கீதம் சொல்லக்கூடிய 2வது கருத்து உண்மை. ஆண்டவருடைய குணாதிசயங்களிலே ஒன்று உண்மை. தேவன் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். அவர் சத்தியபரர் என்றெல்லாம் உபாகமம் 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் காண்கிறோம். பிதா உண்மை உள்ளவர், உபாகமம் 3:24. குமாரன் சத்தியமானவர், யோவான் 14:6. பரிசுத்தாவியானவர் சத்திய ஆவியாகிய பரிசுத்தாவியானவர், யோவான் 14:17. ஆக திரித்துவ தெய்வமே உண்மையுள்ளவர் என்ற கருத்தை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எந்தெந்த இடங்களிலே தெய்வம் உண்மையுள்ளவர் என்று நாம் பார்க்கும் பொழுது, முதலாவதாக அவர் வாக்குத்தத்தத்திலே உண்மையுள்ளவர். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொல்லி 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆமேன் என்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் உங்களுக்கு தெரியும், அப்படியே ஆக கடவது. இன்னும் 2 அர்த்தங்கள் உண்டு. ஆமேன் என்றால் உண்மையாக என்ற அர்த்தம். உண்மையாக, சத்தியமாக, நிச்சயமாக என்று பொருள். ஒரு ஜெபத்தை நாம் பண்ணி ஆமேன் என்று சொல்லும் பொழுது அப்படியே ஆக கடவுது என்று சொல்கிறோம். 2வதாக இது உண்மையாக பலிக்கும் என்று நம்புகிறோம். 3வதாக ஆமேன் என்ற சொல்லுக்கு பொருள் இயேசு கிறிஸ்து. ஆண்டவருடைய ஏராளமான பெயர்கள், 100க்கும் மேற்பட்ட பெயர்களிலே ஒரு பெயர் ஆமேன் என்பதாகும். வெளிப்படுத்தும் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ஆமேன் என்கிறவர் சொல்லுகிறதாவது என்று வாசிக்கிறோம். ஒவ்வொரு ஜெபத்துக்கும் நாம் ஆமேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் தம்முடைய கையெழுத்தை போடுகிறார் என்ற அர்த்தம். ஆமேன் இஸ் a signature of Jesus to every prayer. ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ஆண்டவர் போடக்கூடிய கையெழுத்து ஆமேன். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு கையெழுத்து போட்டாச்சுன்னா அந்த ஜெபம் பலிக்குமா பலிக்காதா? கட்டாயம் பலிக்கும், நிச்சயமாக நடக்கும். வாக்கு தத்தத்திலே அவர் உண்மையுள்ளவர், வசனத்திலே அவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை சத்தியமாக இருக்கிறது. அந்த வசனங்கள் நம் மத்தியிலே கூறப்படும் பொழுது சத்தியமாக அந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்திலே வாழ்க்கையிலே வேலை செய்கின்றன, கிரியை செய்கின்றன. அந்த வசனத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். இன்னும் ஆண்டவருடைய உண்மை அவருடைய வாழ்வளிக்கும் தன்மையிலே விளங்கும். நானே வழியும் வாய்மையும் வாழ்வுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் கற்பித்தார். யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே ஆண்டவர் நமக்கு வாழ்வளிக்கிறார், உண்மையான வாழ்க்கை நமக்கு தருகிறார். உலக வாழ்க்கை பொய்யான வாழ்க்கை,
உன்னத வாழ்க்கையை உலகத்திலே அனுபவிக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். நித்திய ஜீவனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பெற்று நித்திய ஜீவனாகிய பரலோகத்திற்குள்ளே பிரவேசிக்கத்தக்கதாக உண்மையான தெய்வம் ஆண்டவர் நமக்கு உறுதுணை செய்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் வாழ்வளிப்பது மட்டுமல்ல, அவர் நம்மை வழி நடத்துகிறார். உண்மையும் சத்தியமானவர், செவையான பாதைகளிலே அவர் நம்மை வழி நடத்துகிறார் என்று சொல்லி ஏராளமான வேதவசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, யூதா 24 அதிகாரம் 25 வசனங்களிலே வலுவாதபடி சத்தியத்திலே நம்மை வழிநடத்தி நம்மை காக்கிறார். வலுவாதபடி நம்மை காக்கிறார். உண்மையுள்ள தெய்வம் எப்படியெல்லாம் வாக்கு தத்தத்திலே உண்மையுள்ளவர், வசனத்திலே உண்மையுள்ளவர், வாழ்வழிப்பதிலே உண்மையுள்ளவர், வழிகாட்டுதலிலே உண்மையுள்ளவர். அது மட்டுமல்ல, வலுவாதபடி நம்மை காப்பதிலும் உண்மையுள்ளவர். இந்த உண்மையுள்ள கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான். 51ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே நம்முடைய உள்ளத்திலே உண்மை இருக்க வேண்டும். உண்மையாகி இயேசு, சத்தியமாகி இயேசு நம்முடைய உள்ளத்தில் குடியிருக்கும் பொழுது உண்மையான வாழ்க்கையை நாம் ஆசரிப்போம், உண்மையையே பேசுவோம். ஆக நம்முடைய உதடுகளிலே உண்மை இருக்க வேண்டும் என்று சொல்லி எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். உதடுகளிலே உண்மை, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் பேச வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். நம்முடைய உபதேசத்திலே நாம் உண்மையுள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். எத்தனை குழப்பங்கள் இன்றைய நாட்களிலே திருச்சபையிலே, திருச்சபைக்கு வெளியே உண்மை இல்லாததினாலே ஏகப்பட்ட கொள்கைகள், இன்டாக்ட்ரினேஷன். உண்மை இல்லை உபதேசத்திலே, வேதத்தை படிக்கவில்லை. அவரவர் தங்களுக்கு இஷ்டமான ஒவ்வொரு வசனங்களை, ஒவ்வொரு வசன பிரிவுகளை தெரிந்து கொண்டு தங்களுக்கு இஷ்டமான கொள்கைகளை உருவாக்கி குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். உபதேசத்திலே உண்மை இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, உறவுகளிலே உண்மை இருக்க வேண்டும். ஆண்டவரோடு உள்ள உறவிலே மட்டுமல்ல, ஒருவருக்கொருவர் உடன்படிக்கையின் உறவாக நம்முடைய உறவை ஆக்கிக் கொள்ள வேண்டும். உனக்காக நான் வாழ்வேன், எனக்காக நீ வாழ வேண்டும் என்று சொல்லி திருமண உடன்படிக்கை போல நம்முடைய மனித உறவுகளிலும் உண்மையும் உத்தமமாக ஒருவருக்கொருவர் ஜீவிக்க வேண்டும். உடன்படிக்கையின் அன்பு, உண்மையான ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஊழியத்திலே உண்மை இருக்க வேண்டும். ஊழியத்திலே உண்மை இருக்க வேண்டும். ஊழியத்தின் கணக்கு வழக்குகளிலே உண்மை இருக்க வேண்டும். ஒரு பொய்யும் இருக்கக்கூடாது, திருட்டு வேலைகள் இருக்கக்கூடாது, ஏமாற்று வேலைகள் இருக்கக்கூடாது, கள்ளக்கணக்குகள் இருக்கக்கூடாது. ஊழியத்திலே உண்மை இருக்க வேண்டும். ஏட்டிக்கு போட்டி இருக்கக்கூடாது. அவனை விட நான் சிறப்பாக செய்வேன் என்று சொல்லி ஆடுதலிடக்கூடாது. சபைகளிலே ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருப்பதின் நோக்கம் ஆத்தும ஆதாயம் பண்ணுவதற்காகவே ஒழிய ஆடு திருடுவதற்காக அல்ல. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். பலன் அடைந்து சாட்சிகளாக ஜீவிக்க பரிசுத்தாவியானவர் தந்தருளப்படுகிறார். அந்த சத்திய ஆவியானவர் சொல்லுவது என்ன? ஆத்தும ஆதாயம் பண்ணு, ஆடு திருடாதே. அடுத்த சபைகளிலே போய் ஆட்களையோ காணிக்கைகளையோ கொள்ளையடிக்காமல் ஊழியத்திலே உண்மையாக இருக்க வேண்டியது விசுவாசிகளின், ஊழியக்காரர்களின், திருச்சபை தலைவர்களின் கடமையாகும். அது மட்டுமல்ல, நம்முடைய உற்சாகத்திலே உண்மையாக இருக்க வேண்டும். உற்சாகத்தில் பொய் இருக்குமா? ஆமா, நிச்சயமாக இருக்கும். உண்மையான உற்சாகம் பரிசுத்தாவியானவருக்குள்ளான சந்தோஷம், பரிசுத்தாவியானவருக்கு வெளியே உள்ள சந்தோஷம். குடியிலே, வெறியிலே, தாறுமாறான உறவுகளிலே உள்ள சந்தோஷம் நிலைவரமற்றது, அனித்தியமான வாழ்க்கையை கொண்டு வரக்கூடியது, ஆக்கினைக்கு நேராக திருப்புவது. எனவே உலக பிரகாரமான, மாம்சிக பிரகாரமான சந்தோஷங்களை நாடாமல் நித்திய பேரின்பத்தை கர்த்தருடைய ஆவியானவர் மூலமாக பெற்றுக்கொண்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமை, நம்முடைய கடன், நம்முடைய கடப்பாடு. 2 காரியங்கள், வாழ்க்கை அலங்கரிக்கக்கூடிய 2 காரியங்கள். 1, கிருபை. ஆண்டவருடைய கிருபைக்கு ஒப்பு கொடுப்போம். 2, ஆண்டவருடைய உண்மை. ஆண்டவருடைய உண்மைக்கு நம்முடைய வாழ்க்கையை தத்தம் செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உங்களுடைய வசனங்களை ஆராயவும், எங்களுடைய வாழ்க்கையை ஆராயவும்
உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, நீர் கிருபை மிகுந்தவர், அதிலே நீர் ஐசுவரிய சம்பன்னர். உம்முடைய கிருபையிலே நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீரே ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உளையான சேற்றிலிருந்து எங்களை எடுத்து உன்னதத்திலே எங்களை உட்கார வைத்தீரே, அதற்காக நன்றி. இதெல்லாம் உம்முடைய சுத்த கிருபையாயிற்றே ஆண்டவரே. நீர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைமைகளிலும் வாக்கு தத்தத்திலே மட்டுமல்ல, வசனங்களிலே மட்டுமல்ல, எங்களை வழிநடத்துவதிலே மட்டுமல்ல, எங்களுக்கு வாழ்வளிப்பது மட்டுமல்ல, எங்களுடைய வருங்காலம் முழுவதற்கும் உம்முடைய உண்மையும் சத்தியமும் எங்களுக்கு போதுமே ஆண்டவரே. உண்மையான வழியிலே, செவ்வையான வழியிலே எங்களை நடத்த பிரயாசப்படும் கர்த்தாவே, உம்முடைய வழி நடத்துதலுக்கு எங்களை ஒப்புக் கொடுத்து நாங்களும் உண்மையும் உத்தமமான விசுவாசிகளாக, ஊழியக்காரர்களாக இந்த உலகத்தில் வாழ நீர் எங்களுக்கு உறுதுணை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.